ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. தாஜ்மஹால் அப்படின்னு சொன்னாலே நம்ம சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்றது சொல்லலாம். பட் இந்த தாஜ்மஹால் அப்படின்ற ஒரு விஷயம் கட்ட ஆரம்பிச்சாங்க இல்லையா, அந்த அஸ்திவாரம், அந்த ஃபவுண்டேஷன். பட் அந்த ஃபவுண்டேஷனுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஒரு சிவன் கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட் ஒன்று எழுப்பப்பட்டிருக்கு. என்னடா சொல்ற, தாஜ்மஹால்ன்றது வந்துட்டு ஒரு முஸ்லீம் ஆர்கிடெக்சர், பட் அதுக்கு கீழே எப்படி சிவன் கோயில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க முடியும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும். பட் இது உண்மையிலே இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேரால அங்க டிபேட்டா பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். பட் உண்மையிலே இந்த தாஜ்மஹாலுக்குள்ள சிவன் கோயில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த தாஜ்மஹால் அப்படின்றது இப்போ நமக்கு சொல்லிட்டு இருக்கோம். பட் இதுக்கு முன்னாடி அந்த சிவன் கோயிலுக்கு என்ன பேர் இருந்தது அப்படின்றப்போ தேஜமொஹல்யா அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த தேஜமொஹல்யா தான் அது அப்படியே தாஜ்மஹால் அப்படின்ற ஒரு விஷயம் மாறி இருக்கு இந்த ஒரு ஆர்கிடெக்ட் கட்டினதுக்கு அப்புறமா ஷாஜஹான் மூலியமா அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. பட் உண்மையிலே இந்த மாதிரி தாஜ்மஹாலுக்கு அடிவாரத்துல ஒரு சிவன் கோயில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கான்னு சொல்லி இப்போ ஒரு டிபேட் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு பின்னாடி என்ன ஒரு கதை அப்படின்றது இருக்கு அப்படின்றது பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு கதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த தாஜ்மஹால் எதுக்காக கட்டப்பட்டது அப்படின்றது கம்ப்ளீட் டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டு இப்போ இந்த ஒரு டிபேட், அதாவது தேஜமொஹல்யா அப்படின்ற ஒரு சிவன் கோயில் அப்படின்றது இந்த தாஜ்மஹாலுக்கு அடிவாரத்தில் இருக்கு, அதை நம்ம ஓபன் பண்ணோம். அது கீழே அந்த தாஜ்மஹாலுக்கு கீழே வந்துட்டு 22 டோர்ஸ் இருக்கு, சேம்பர் டோர்ஸ் இருக்கு. அந்த சேம்பர் டோர்ஸை நம்ம ஓபன் பண்ணாதான் அதுக்குள்ள நம்ம போயிட்டு சிவன் கோயிலை வந்து அடைய முடியும். அங்கே ஒரு மிகப்பெரிய சிவன் சிலையுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த 22 சேம்பர் அப்படின்ற ஒரு டோர்ன்றது தாஜ்மஹாலுக்குள்ள இருக்கா அப்படின்றது கேட்டீங்கன்னா உண்மையிலே இருக்குங்க. அது இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்கு. இந்த ஒரு 22 டோர்ஸ் இருக்குன்றது யாரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்தே வந்து ஆர்கிடெக்சர் சர்வே ஆஃப் இந்தியா வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணா ஆமாங்க, தாஜ்மஹாலுக்கு கீழே 22 டோர்ஸ் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டும் இதுக்கு வந்துட்டு ஆமன் சொல்லுது. பட் அந்த ஆமன் சொன்னதுக்கு அப்புறமா இந்த 22 டோருக்கு பின்னாடி தான் இந்த சிவன் கோயில் அப்படின்றது போறதுக்கான வழிபாதையே இருக்கு. அந்த வழிபாதையை நம்ம பிடிச்ச மிகப்பெரிய ஒரு சிவன் கோயில் சிலையை வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். அந்த தாஜ்மஹால் கீழே இருக்கிற மிகப்பெரிய ஒரு சிவன் கோயிலை உலக மக்கள் எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட் நடந்துகிட்டு இருக்கு. பட் இந்த ஒரு டிபேட் ஒரு கான்ட்ரவர்சியா இல்ல உண்மையிலே அப்படி இருக்கா அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க, தாஜ்மஹாலோட மொத்த வரலாறுமே அது கீழே சிவன் கோயில் உண்மையிலே இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த ஒரு வீடியோல 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போதான் இது போல தெரியாத பல மிஸ்ட்ரியான விஷயங்களை நீங்க வெறும் 10 நிமிஷத்துல இந்த சேனல் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்துல காமிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது முதல்ல இந்த தாஜ்மஹால் அப்படின்றது எந்த காலகட்டத்தில் யாரோட ஆட்சியில் கட்டப்பட்டதுன்றது நம்ம பார்க்கணும். இந்தியாவுக்கு வந்துட்டு முகலாயர்களோட ஆட்சி நடக்கும்போது, அதாவது முகல்ஸ் எம்பையர் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கும்போது அப்போ தங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்த அந்த இந்தியா முழுக்க கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்த ராஜா யார் அப்படின்றது பார்க்கும்போது ஜஹங்கீர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ராஜா. இந்த ஜஹங்கீருக்கு வந்துட்டு மொத்தம் 4 பசங்க இருக்காங்க. அதுல 3வது பசங்க வந்துட்டு ஷாஜஹான். ஸோ இந்த ஷாஜஹான் வந்துட்டு இந்த 3 பசங்களையுமே வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பையன் அப்படின்றது சொல்லப்படுது. எதனால அப்படின்றது பார்க்கும்போது போர்னு வந்தா பையன் வந்துட்டு அந்த அளவுக்கு சீரா இருப்பா போல ஷாஜஹான். ஸோ அதனால வந்துட்டு இவர் தாத்தா கிட்ட இருந்து அவரோட எல்லா கலைகளுமே ஷாஜஹான் ரொம்ப ஷார்ப்பா வந்துட்டு எல்லாத்தையுமே சின்ன வயசுலேயே கத்துக்கிட்ட ஒரு ஆளா இருந்திருக்காரு. ஒன்ஸ் வந்துட்டு முகல் எம்பையரோட ராஜா ஜஹங்கீர் வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறமா பயபுல ஷாஜஹான் என்ன பண்றாரு அப்படின்றப்ப பார்க்கும்போது அவங்களோட கூட பிறந்த 3 சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 3 சகோதரர்களையுமே கொன்னுறாரு. ஸோ கொன்னதுக்கு அப்புறமா வந்துட்டு இவர் அந்த ராஜா பதவிக்கு அப்படின்றது வராரு. ஸோ எதுக்காகனா நமக்கு எந்த ஒரு காம்படிஷனுமே இருக்கக்கூடாது, நமக்கு அப்புறம் நமக்கு 2 அண்ணனுங்க இருக்கானுங்க, அவனுங்க இந்த ஆட்சியை வந்துட்டு கையில் எத்தக்கூடாது அப்படின்றது சொல்லி அவனோட 2 அண்ணன் ஒரு தம்பி மொத்தம் 3 பேரை கொண்டு ஷாஜஹான் வந்துட்டு இந்த ஒரு முகல் எம்பையரை வந்துட்டு கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ இந்தியா ஃபுல்லா முகல் எம்பையர் ஃபுல்லா வந்துட்டு ஷாஜஹானோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. சரி, இந்த ஷாஜஹானுக்கு வந்துட்டு எத்தனை பொண்டாட்டிகள் அப்படின்றது பார்க்கும்போது ஏகப்பட்டது லிஸ்ட் அவுட்ன்றது ஆகுது. பட் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பொண்டாட்டிகள் அப்படின்னு பார்க்கும்போது 3 பொண்டாட்டிகள் அப்படின்றது சொல்றாங்க. அதுல ரொம்ப அவருக்கு பிடிச்சது யார் அப்படின்றது பார்க்கும்போது மும்தாஸ் அப்படின்ற அவரோட பெஸ்ட் ஒய்ஃப், அவரோட லவ்டு ஒன் ஒய்ஃப் அப்படின்றது ஒருத்தங்க இருக்காங்க. சரி, இதுல நம்ம வந்துட்டு எதுக்காக ஷாஜஹான் இந்த அளவுக்கு இவ்வளோ ஒய்ஃபை வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்றது பார்க்கும்போது ஷாஜஹானோட ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிக்ஸ் அப்படின்றது இருக்கு. இந்த முகல் எம்பையருக்குள்ள வந்துட்டு எந்த ஒரு அடுத்த நாட்டோட தாக்குதல் வரக்கூடாது, எல்லாருக்கிட்டையுமே நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் மெயின்டைன் பண்ணணும்னா நமக்கு தீங்கு விளைவிக்கிற எந்த ஒரு நாடு வந்துட்டு ஆபத்து கொடுக்கக்கூடிய எந்த நாடு இருக்கோ அந்த நாட்டோட ராஜா கிட்ட போய் இவர் சம்பந்தம் பேசி அவர்கிட்ட இருக்கிற பொண்ணுங்க யாராவது வந்துட்டு கல்யாணம் பண்ணிப்பார். ஸோ அப்படி கல்யாணம் பண்ணும்போது இவரோட ஒய்ஃபா இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஸோ எதிரி நாடுகள் யாராவது வந்துட்டு முகலாயர்களோட எம்பையரை வந்துட்டு தாக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்க பொண்ணை கட்டிக்கிட்டு வந்தாங்கன்னா ஸோ அந்த ஒரு தாக்குதல இருந்து நம்மளோட ராஜாங்கத்தை நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு ட்ரிக்ஸை இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதனால தான் ஏகப்பட்ட கல்யாணம் பைபிள பண்ணியிருக்காரு. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருக்காருங்க பாருங்க. ஸோ இதனால வந்துட்டு நிறைய ஒய்ஃப் இருந்தாலும் பட் அதில் முக்கியமான ஒய்ஃப் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 3 பொண்டாட்டி. அதில் 3ல வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒய்ஃப் அப்படின்றது மும்தாஸ் அப்படின்றவங்க.
சரி, இதில் வந்துட்டு மும்தாஜ் அப்படின்றது ஒன்று வரும்போது மும்தாஜுக்கு எத்தனை குழந்தைகள் அப்படின்றது பார்க்கும்போது 14 குழந்தைகளாம், 14 சில்ட்ரன்ஸ்ன்றது ஷாஜஹானுக்கு இருக்காங்க. மும்தாஜோட ஒரு ஒய்ஃப் கிட்ட இருந்து மட்டும். இந்த 14வது குழந்தை வந்துட்டு அவங்க டெலிவரி எடுக்கும்போது, பிரெக்னன்சி முடிஞ்சு டெலிவரி எடுக்கும்போது அந்த நேரத்தில் மும்தாஜ் அவர்கள் இறந்துடுறாங்க. இவங்க எங்கே இறக்குறாங்க அப்படின்றது பார்க்கும்போது டெல்லிக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. ஸோ இறந்த மும்தாஜை என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கேயே வந்துட்டு புதைச்சிடுறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட ஷாஜஹான் வந்துட்டு ஒரு போருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வெற்றியோட வரும்போது இந்த விஷயம் மும்தாஜ் இந்த மாதிரி இறந்துட்டாங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நாங்கள் வந்துட்டு புதைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது பல வருஷங்களா வந்துட்டு இதை பற்றி அவர் ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப வெக்ஸாவுமே ஆகுறாரு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுக்கிறாரு, மும்தாஜுக்கு வந்துட்டு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அரண்மனை எழுப்பணும், அதை வந்துட்டு நம்ம தாஜ்மஹால் அப்படின்றது வந்துட்டு நம்ம உருவாக்கணும்னு சொல்லி தாஜ்மஹாலோட ஸ்டோரி இப்படி தான் வருது. அதுவுமே வந்துட்டு இந்த யமுனா நதிக்கு பக்கத்தில் இந்த ஒரு கோட்டை அப்படின்றது அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு தாஜ்மஹால் பிளான் அப்படின்றது போடப்படுது. பட் அந்த ஒரு தாஜ்மஹால் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தாஜ்மஹாலுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பக்கத்தில் மறுபடியும் அந்த மும்தாஜோட சடலத்தை எடுத்து எங்கே முதல்ல புதைச்சாங்களோ அங்கிருந்து எடுத்து திரும்பியும் தாஜ்மஹால் பக்கத்தில் ஒரு இடத்துல பத்திரமா புதைக்க ஆரம்பிச்சாங்க, தங்க பெட்டியில். ஸோ அங்கே வந்துட்டு பண்ணும்போது 22 வருஷம் அந்த ஒரு தாஜ்மஹால் வந்துட்டு கிட்டத்தட்ட 20,000 லேபர்ஸை வச்சு 1000க்கும் மேலான யானைகளை வச்சு விலை உயர்ந்த மார்பிள்ஸை வச்சு இந்த தாஜ்மஹாலை 22 வருஷத்துக்கு அப்புறமா கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் 2வது இடத்துல புதைச்சாங்க இல்லையா தங்க பெட்டியில் மும்தாஜை, அதை திரும்பியும் எடுத்துகிட்டு வந்துட்டு தாஜ்மஹாலுக்குள்ள புதைக்க ஆரம்பிச்சாரு ஷாஜஹான். ஸோ இது புதைச்சதுக்கு அப்புறமா அங்கே இந்த 20,000 லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த 20,000 லேபர்ஸ்க்கு வந்துட்டு யாரெல்லாம் முக்கியமான வேலைகள் இதை செஞ்சாங்க அப்படின்றது, இந்த தாஜ்மஹாலை வந்துட்டு உருவாக்குறதுக்கான செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்களோட விரல்களை வெட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னாக்கா திரும்பியும் இது போல வேற எங்கேயுமே வந்துட்டு இந்த ஒரு பில்டிங்ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனை யாரும் பண்ணிடக்கூடாது அப்படின்றது ஒரு விஷயத்துக்காக ஷாஜஹான் இந்த ஒரு முடிவெடுத்து இருக்கிற எல்லாரோட விரலையுமே வெட்ட ஆரம்பிச்சு இது ஒரு வரலாறு அப்படின்றது இருக்கு. அதுக்கப்புறமா இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவரோட வாழ்நாள் முழுக்க இந்த தாஜ்மஹாலை உருவாக்கி அவரோட மொத்த செல்வங்களையுமே அதில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அவரோட 79வது வயசில் அவர் இறந்துமே போயிடுறார். ஸோ இது தாஜ்மஹால் உருவாகி ஷாஜஹான் வந்துட்டு இறந்ததுக்கான ஒரு வரலாறு அப்படின்றது. இது எல்லாமே வந்துட்டு 16th செஞ்சுரியில் நடந்த ஒரு விஷயம். ஸோ கட் பண்ணால் 1974 வந்துட்டு தாஜ்மஹாலை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்ற ஒரு விஷயம் உருவாக ஆரம்பிக்குது. யாருனால அப்படின்றது பார்க்கும்போது மர்வின் மில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர்னால. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா தாஜ்மஹால் வந்துட்டு இந்தியாவுக்கு விசிட் வரும்போது தாஜ்மஹாலையுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாஜ்மஹாலை வந்துட்டு ரசிக்கிறதுக்காக இந்தியாவுக்கு வந்திருக்காரு 1974. ஸோ இவர் வந்துட்டு எல்லாத்தையுமே அதை சுற்றி பார்க்கும்போது இந்த ஒரு தாஜ்மஹாலுக்கு காம்பவுண்டுக்கு வெளி சைடில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு டோர் ஒன்று பார்க்குறாரு. என்ன டோர் அப்படின்றது பார்க்கும்போது உட்டன் டோர்ஸ் அப்படின்றது இருந்தது. அந்த உட்டன் டோரை வந்துட்டு லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த உட்டன் டோரை வந்துட்டு திறக்க முடியாமல் என்ன ஆகுது அப்படின்றப்போ அந்த ஒரு உட்டன் டோரில் ஒரு பார்ட் ஆஃப் பீஸை வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டார். ஸோ அந்த ஒரு பார்ட் ஆஃப் பீஸை வந்ததுக்கப்புறமா அவர் ஊரில் வந்துட்டு அதுக்கு தேவையான ரிசர்ச் பண்ணும்போது அந்த ஒரு உட்டன் எந்த வருஷத்தில் இருந்தது அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 350 வருஷம் பழமையான ஒரு கதவு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. இந்த 350 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு கதவு இன்னமும் அப்படியே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு இடத்துக்கு மேலே தான் தாஜ்மஹால் அப்படின்ற ஒரு விஷயம் கட்டப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அப்படின்றது எழுப்ப ஆரம்பிச்சாரு 1974. ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்ற ஒரு விஷயம் எழுப்ப ஆரம்பிச்சது. இந்த டைமில் இந்தியா கவர்மெண்ட் வந்துட்டு சம் எமர்ஜென்சி இந்தியாவில் இருந்ததுனால இது பெருசாக வந்துட்டு எதுவுமே எடுத்துக்கல. இது அப்படியே வந்துட்டு மூடிட்டாங்க. பெருசாக இதை பற்றி எதுவும் தாஜ்மஹாலை பற்றி கான்ட்ரவர்சி பெருசாக வரல. பட் இது வராமல் இருந்தாலும் பட் இதை பற்றியான ஒரு புக் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வந்தது. அதுதான் வந்துட்டு பச்சாமனா த புக் ஆஃப் எம்பையர் அப்படின்றது. ஸோ இந்த ஒரு புக்கில் என்ன சொல்லப்படுதுன்னா இந்த ஒரு டெல்லியில் ராஜ் சிங் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசர் இருந்தார் ஷாஜஹானோட முகல் எம்பையருக்கு முன்னாடி. ஸோ அந்த ஒரு அரசரோட இடத்துல தான் இந்த ஒரு தாஜ்மஹால் அப்படின்றது ஒன்று கட்டப்பட்டது. இதுக்கு இந்த ஒரு இடத்துல தாஜ்மஹால் இருக்கிறதுக்கு முன்னாடி ராஜ் சிங் அப்படின்னு சொல்லப்படுற இவருக்கு சொந்தமான ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களா அப்படின்றது இருந்தது. இது வந்துட்டு அந்த டைம்ல முகல் எம்பையருக்கு முன்னாடி அந்த ராஜ் சிங்கோட ஆட்சி தான் இங்கே இருந்தது. அவர் தான் அங்கே ராஜாவா இருந்தார். அவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சிவன் பக்தர். ஸோ இதனால அந்த யமுனா நதிக்கு பக்கத்தில் ஒரு கோயில் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்றது அந்த ஒரு புத்தகத்தில் சொல்லப்பட்டது. இந்த ஒரு விஷயம் வெளியில வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா அடுத்தடுத்து இந்த ஒரு தாஜ்மஹால் கான்ட்ரவர்சிக்குள்ளாகுது. என்னன்னா மறுமையிலும் வந்துட்டு 1974 இதே போல அந்த தாஜ்மஹால் வெளியில ஒரு கதவோட துண்டு எடுத்துட்டு போய் 350 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடம் இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருந்ததுன்றது கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயம் அதே நேரத்தில் வெளியில வந்ததுக்கு அப்புறமா உண்மையிலே இந்த டெல்லியில ஒரு மிகப்பெரிய ராஜ் சிங் ராஜா வாழ்ந்தார். அவரோட
இடத்துல வந்துட்டு ஒரு கோயில் அப்படின்றது ஒன்று கட்டப்பட்டது. அந்த ஒரு நுழைவாயில தான் இந்த ஒரு தாஜ்மஹால் அப்படின்றது கட்டப்பட்டதுன்னு சொல்லி இன்னும் இந்த ஒரு கான்ட்ரவர்சி இன்னும் டீப்பாக போக ஆரம்பிச்சுது. ஸோ இதோட தொடர்ச்சியாக என்ன நடக்குதுன்னா 20th செஞ்சுரி 2017 வந்துட்டு திடீர்னு இந்த ஒரு அரசரோட குடும்பத்தில் இருக்கிற ஜெய்ப்பூரோட அரசரோட குடும்பத்தில் இருக்கவ ஒரு கேஸ் ஒன்று போடுறாரு. என்ன கேஸ் அப்படின்றது பார்க்கும்போது தாஜ்மஹால் மேலேயே ஒரு கேஸ் போடுறாரு. என்னன்னா இந்த தாஜ்மஹாலுக்கு கீழே 22 டோர்ஸ்ன்றது இருக்கு. அந்த டோர்ஸை ஓப்பன் பண்ணினா ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்பர்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அந்த சாம்பர்ஸ் வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா அடிவாரத்தில் ஒரு மிகப்பெரிய சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயிலுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சிவன் சிலை அப்படின்றது இருக்கு. இதை வந்துட்டு நீங்கள் இந்த 22 சாம்பர்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு அனுமதி கொடுக்குன்னு சொல்லி இவர் கோர்ட்டில் போய் கேஸை போட்டார். என்னன்னா இந்த மாதிரி தாஜ்மஹால் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இப்போ முஸ்லீமோட ஆர்கிடெக்சர் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சிவன் கோயிலுக்கு மேலே தான் இந்த தாஜ்மஹால் கட்டுறாருன்றது அவருடைய டிபேட்டாக அவர் போய் கேஸே போட ஆரம்பிச்சார் 2017. ஸோ இந்த ஒரு கேஸ் வந்துட்டு நடத்தவுமே பட்டுச்சு. ஸோ இந்த ஒரு விஷயம் நடத்தப்பட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரு கேஸ் ஆர்கிடெக்சரல் ஆஃப் சர்வே ஆஃப் இந்தியா கிட்ட இது போகுது. என்ன உண்மையிலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 22 சாம்பர்ஸ் அப்படின்றது தாஜ்மஹால் கீழே இருக்கா அப்படின்றது கேட்கும்போது அதுக்கு கிளீனான ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆர்கிடெக்சர் சர்வே ஆஃப் இந்தியா கொடுத்தாங்க. என்ன அப்படின்னப்போ நீங்கள் தாஜ்மஹால் கீழே 22 சாம்பர்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கிறது உண்மைதான். பட் அந்த 22 சாம்பர் கதவையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா அது ஒரே ஒரு சாம்பர் கிட்ட தான் போய் கொண்டு போக விடும். என்னன்னா தாஜ்மஹாலுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு சுற்றி. அந்த நாலா பக்கமும் தான் இந்த 22 கதவுகள் அப்படின்றது இருக்கு. அந்த கதவுகளை நீங்கள் எதை திறந்தாலுமே ஒரு எம்டி சாம்பராக தான் இருக்கும். இது எதுக்காக கட்டப்பட்டதுன்னா இந்த 16th செஞ்சுரியில் முஸ்லீமோட ஆர்கிடெக்சர் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பில்டிங் எழுப்புறோம்னா அதுக்கு கீழே ஃபவுண்டேஷன் வந்துட்டு ஒரு எம்டியான ஃபவுண்டேஷன் ஒன்று வைப்பாங்க. ஏன்னா நாளைக்கு பின்ன எந்த ஒரு விஷயத்துலையுமே அந்த ஒரு பில்டிங் அப்படின்றது செறிஞ்சிடக்கூடாது அப்படின்றது சொல்லி அது ஒரு சேஃபர் சைடுக்காக அந்த ஃபவுண்டேஷனை எம்டியாக வைப்பாங்க, ஒரு நிலைப்பாடாக இருக்கணுன்றது சொல்லி. ஸோ இதுக்காக தான் தாஜ்மஹால் கீழேயுமே இருக்கு. இதே தான் நிறைய முஸ்லீம் ஆர்கிடெக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி ஒரு எம்டி ஸ்பேஸ்ன்றது எல்லா பில்டிங்கு கீழேயும் இருக்கும். அதே போல் தாஜ்மஹால்லையுமே இருக்குன்னு சொல்லி ஆர்கிடெக்சர் ஆஃப் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ப்ரூஃபுக்கு ஃபோட்டோஸுமே கொடுத்தாங்க. இந்த ஒரு ஃபோட்டோஸை வந்துட்டு நிறைய சோஷியல் மீடியாலுமே அந்த டைமில் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு கோர்ட்டுக்கு திரும்பியும் இது போகும்போது கோர்ட் சைட்லேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்றப்போ ஆர்கிடெக்சர் சர்வே ஆஃப் இந்தியா வந்துட்டு கம்ப்ளீட்டாக எல்லா எக்ஸ்பிளனேஷனுமே கொடுத்தாங்க. அதுக்கும் மீறி இதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அது ஓப்பன் பண்ணுறதுக்கு பொதுமக்கள் பார்க்கறதுக்கான எந்த விஷயமும் அங்கே கிடையாது. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறமா இப்போ கோர்ட் வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்றப்ப பார்க்கும்போது ஆர்கிடெக்சர் சர்வே ஆஃப் இந்தியா சொன்னபடி வித் ப்ரூஃபோட ஃபோட்டோஸ் பார்க்கும்போது அங்கே எம்டி காலியான இடங்கள் இருக்குது. அந்த 22 கதவுகளும் திறந்தால் உங்களுக்கு எம்டியான அந்த ஒரே சாம்பர் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஒரு இடத்துல எந்த ஒரு விஷயமும் பொதுமக்கள் பார்க்குற மாதிரி இல்லை. இஃப் இன்கேஸ் அதை பொதுமக்களுக்கு நம்ம பார்வையிடுறதுக்காக நம்ம அனுமதிச்சோன்னா மேலே இருக்கிற பில்டிங்க்கு சப்போர்ட்டாக இருக்கிற இந்த ஃபவுண்டேஷனில் என்ன வேணாலும் அசம்பாவிதம்ன்றது ஒரு விஷயம் நடக்கலாம். ஸோ இதனால வந்துட்டு அந்த ஒரு எம்டி ஸ்பேஸ் அப்படின்றது ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக ஆர்கிடெக்சர் ஆஃப் சர்வே ஆஃப் இந்தியா பயன்படுத்திக்கிட்டோம். அப்படி இப்படி தான் இந்த ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்றது ஒரு விஷயம் ஃபுல் ஸ்டாப்ன்றது வந்தது. பட் இன்னைக்கும் நிறைய பேர்னால தாஜ்மஹால் கீழே ஒரு மிகப்பெரிய ஒரு சிவன் கோயில் அப்படின்றது இருந்தது. அது வந்துட்டு டெல்லியை ஆண்ட அந்த ஜெய்ப்பூர் அப்படின்றது ராஜா வந்துட்டு கட்டி வச்சிருந்தார். அவருக்கானது இந்த யமுனா நதிக்கு பக்கத்தில் அப்படின்றது இன்னைக்கும் நிறைய பேரால் நம்பப்படுது அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. பட் இது எதுவாக இருந்தாலும் பட் தாஜ்மஹால் அப்படின்றது வந்துட்டு இந்த உலகத்தில் ஒன் ஆஃப் த வண்டர். ஸோ அதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் யாராவது ஒருத்தங்க போகிற போக்கில் வந்துட்டு சொன்னதுக்கு அப்புறமா அதை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதோட புனிதத்தை வந்துட்டு நம்ம இழந்துடக்கூடாதுன்றது சொல்லி இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி அதே போல் கோர்ட்டுமே சரி இந்த ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே இதை பற்றியான ஒரு விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் என்ன விஷயம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி தாஜ்மஹால் போயிருக்கீங்களா? உங்களோட மெமரிஸ் என்ன தாஜ்மஹாலை நீங்கள் பார்த்தது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.